சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கும் என் அம்மாவுக்கும் நடுவுல நீங்களா யாரு? என் அம்மா இப்படிதான் என்கிட்ட கோவப்படுவாங்க. ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். என் அம்மா மாதிரி. இது தெரியாம என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க தொலைச்சு கட்டிடுவேன். அம்மா அவங்கள கிடைக்கிறாங்க விடுமா. நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டை வைக்கிறதே உங்களுக்காக தான். அதுக்கு பேர் என்ன வைக்க போறோம் தெரியுமா? மனோகரி சூப்பர் மார்க்கெட். பேரே மனோகரமா மனசு அள்ளுதுல்ல? போயிடுறி, அடிச்சிட போறேன். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அடிங்கம்மா, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிறேன். என் புருஷன் உட்கார போற கடை நல்லபடியா வரணும் பாத்துக்க. சரிம்மா. ஏமா உங்க ஊர்ல இதான் ஆசீர்வாதமா? அதானே, இந்த ஆசீர்வாதத்தை பண்ணதா இவ்ளோ அலப்பற பண்ணியா? போதும் போதும், இந்த ஆசீர்வாதமே ஜாஸ்தி இவளுக்கு. அம்மாமா இந்தா அக்கா, ஆல் தி பெஸ்ட் கா. தேங்க்ஸ் அக்கா. நீ கலக்குக்கா. தேங்க்ஸ் டா. அப்பா சூப்பர் மார்க்கெட் சூப்பரா ஆரம்பிக்கிறோம். சரிப்பா. சரி பாத்து பத்திரமா போய். பைக்கா. அப்பா சாப்பிடுறீங்களா? ஓகே. தாத்தா, ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். உனக்கு ஒரு கும்பிடு. நான் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருடா பேராண்டி, நல்லா இரு. தேங்க்ஸ் தாத்தா. பாய். ரோகிணி, ரோகிணி வரேன்ன. அண்ணா என்னண்ணா? டிஃபன் ரெடியா? ரெடி ஆயிடுச்சுண்ணா. சரி. ஏய் பிரபு, என்ன பாட்டி? எங்கடா பொண்ணு பார்க்க போறியா? ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு டிப் டாப்பா கிளம்பிட்டியே, அதான் கேட்டேன். கிழவி சரியான கிராதகம் பிடிச்ச கிழவி. கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. என்னப்பா யோசிக்கிற? டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பொண்ணு பார்க்க போறேன்னு அர்த்தமா? ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அண்ணா யாருக்குண்ணே கல்யாணம்? எனக்கு தான். உனக்கான கல்யாணம்? என்னடா சொல்ற? என்ன எல்லாரும் பதறீங்க? நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணல. என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி ஸ்டாஃப்க்கு கல்யாணம், அவ்வளவுதான். இல்ல யாருக்கு கல்யாணமா இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன டிஃபன் பண்ணிருக்க? ஏண்டா கல்யாணத்துக்கு தானே போற, அங்கேயே ஒரு நல்ல கட்டு கட்டிடலாம்ல. இல்லையா, அங்க கல்யாணத்துல சாப்பிட்டுட்டேன்னா இங்க ஒரு வேளை டிஃபன் மிச்சமாகும், செலவும் குறையும்ல. அதுக்கு தாயே சொன்னேன். செலவை குறைக்கிறத பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு போய் சாப்பிடறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. இங்க என்ன டிஃபன் பண்ணிருக்க? இட்லி சாம்பார்ண்ணே. என்னது இட்லி சாம்பாரா? எனக்கு சாம்பார் பிடிக்காது, சட்னி தான் பிடிக்கும் தெரியாதா? ஏன் சட்னி அரைக்கல? மிக்ஸி ரிப்பேர்ண்ணே. என்னது மிக்ஸி ரிப்பேரா? அப்பா, போன வாரம் தான் ரிப்பேர்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் வாங்குனீங்க. ஆமாப்பா, போன வாரம் காப்பர் வயர் போயிடுச்சு. அப்ப இந்த வாரம் என்ன போச்சு? பிளேடு கட் ஆயிடுச்சுண்ணே. சும்மா இருப்பா. சரி, அப்ப அதை ரிப்பேர் கொடுக்க வேண்டியதானே? என்ன நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் மிக்ஸிய ரிப்பேருக்கு கடைக்காரங்கிட்ட கொடுத்தோம். அவன் பார்த்துட்டு இந்த மிக்ஸி இது வரைக்குமே ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஓடி இருக்கு, இதுக்கப்புறம் இத ஒண்ணுமே பண்ண முடியாது, பேசாம காயலாங்கடையில போட்டுட்டு பேரிச்சம்பழம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடப்பாவி, அப்படியா சொன்னாவன்?
இப்ப அந்த மிக்ஸி எங்க இருக்கு? ரேவதி அண்ணனுக்கு பேரிச்சம்பழத்தை கொடு. அண்ணே இந்தானே. ஏய் பாட்டி, எனக்கு சட்னி வேணும். அப்பா, செகண்ட் ஹேண்ட்ல எங்கயாவது மிக்ஸி கிடைக்குமா? செகண்ட் ஹேண்ட்லயா? ஆ. செகண்ட் ஹேண்ட்ல உடனே எப்படிப்பா கிடைக்கும்? அண்ணே ஆன்லைன்ல டிஸ்கவுண்ட் குடுக்கறாங்க. 3 ஜாரோட புது மாடல் மிக்ஸி 15,000 ரூபாய். பிராண்டட் 12,000க்கு கிடைக்குது. இதே 2 ஜார் மிக்ஸினா 6,000 ஆகும்ண்ணே. 3 ஜார் மிக்ஸி 2,500லயே கிடைக்குது. அண்ணா என்னண்ணே சொல்ற? 3 ஜார் மிக்ஸி 2,500 ரூபாயா? எங்க கிடைக்குதுன்னு? ஆன்லைன்ல செகண்ட்ஸ்ல கிடைக்குது. ஆர்டர் போட்டுட்டு ஈவினிங் வந்துரும். நைட் டிஃபனுக்கு சட்னி அரைச்சு வச்சிரு. ம். சரி, டைம் ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு மேட்ரிமோனியில இருக்கும். மேரேஜ் ஹால்ல இருக்கணும்ல? சரி வரேன். ஆ. அப்பா, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குப்பா. என்ன டவுட்? இல்ல 10:30 மணிக்கு யாருப்பா கல்யாணம் பண்றா? அவன் உளறி கூட்டிட்டு போறத பார்த்தா கல்யாணத்துக்கு போற மாதிரி தெரியலையே, வேற எங்கேயோ போற மாதிரி இருக்குப்பா. டேய், சும்மா அவனை சந்தேகப்படாதடா. அவன் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லணும்? அப்பா இல்லப்பா. இரு. உங்க அண்ணன் கோவக்காரன்னு சொல்லு, அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் கஞ்சன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா அவன் பொய் சொல்றான்னா அதை என்னால ஒத்துக்கவே முடியாதுடா. அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுடா. ஹவரா புக் பண்றோம், ஒரு வண்டி கூட புக் ஆக மாட்டேங்குது. 10:30 மணிக்கெல்லாம் பேங்க்ல இருக்கணும், டைம் வேற ஆயிட்டு இருக்கே. ஐயோ, ஷேரிங் வண்டி தான் கிடைக்குது. வேற வழி இல்ல, புக் பண்ணிட வேண்டியதுதான்.